ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை 14 திங்கட்கிழமை. மனிதன் கடவுள் அல்லது கடவுள் மனிதன் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். மனிதனும் கடவுளும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றே ஆகும் என்று திருமூலர் திருமந்திரம் விளக்குகிறது. சீவன் என சிவன் என்ன இரண்டில்லை, சிவனார் சிவனாரை அறிகிலர், சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவன் ஆயிட்டு இருப்பரே. சீவன் தனது உண்மையை அறியாததால் கடவுள் வேறு தான் வேறு என்று எண்ணுகிறது. ஆனால் அறிந்தபின் தானே சிவம் என்று சுகித்து சும்மா இருக்கும் இயற்கையால் ஈச சீவர்கள் ஒரு பொருளே ஆவர் என்று பகவான் ரமண மகரிஷி உபதேச உந்தியார் பாடலில் உபதேசிக்கிறார். மனிதன் கடவுள் அல்லது கடவுள் மனிதன் என்ற இரு நிலைகளிலும் கடவுளை மனிதனிடமிருந்து பிரிக்க முடியாது. பிரிந்தால் மனிதன் உயிர் வாழ இயலாது. தாய்மான சுவாமிகள் உன் போதத்தாலே நினைப்பு மறப்பும் என்றால் என் போதம் எங்கே இயம்பாய் பராபரமே என்று பாடுகிறார். உன் போதத்தாலே நான் நினைப்பு மறப்பற்று உயிர் வாழ்கிறேன், அப்படியானால் என் போதம் எங்கே சொல்லாய் பராபரமே. கடல் நீரின் ஒவ்வொரு துளியிலும் கடலின் உப்புத்தன்மை உள்ளது. ஆனால் நீர்த்துளியை கடலிலிருந்து பிரித்து விட்டால் அது காய்ந்து விடும். அதுபோல மனிதனின் ஒவ்வொரு மூச்சிலும் இறைவன் இருக்கிறான். அவன் பிரிந்துவிட்டால் மூச்சு காற்று உயிர்த்தன்மை, அதாவது பிராணசக்தி இழந்துவிடும். மனிதன் கடவுள் என்ற நிலையில் கடவுள் மனிதனை பின்தொடர்ந்தும் சஃபிக்ஸ், கடவுள் மனிதன் என்ற நிலையில் கடவுளை முன்னிருந்தும் பிரிஃபிக்ஸாகவும் மனிதனை வழிநடத்தி செல்கிறார். முன்போ பின்போ கடவுள் மனிதனோடு இருக்கிறார் என்பது உறுதி. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்பது சிவநேசர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. சிவனுக்கும் இவனை, அதாவது மனிதனை விட்டால் வேறு வழியில்லை என்று கடவுள் மனித பிணைப்பை உறுதிப்படுத்துகிறார் திருமூல நாயனார். இவன் இல்லம் அல்லது அவனுக்கு அங்கு இல்லை, அவனுக்கும் வேறு இல்லம் உண்டா அறியின், அவனுக்கு இவன் இல்லம் என்று அறிந்தும் அவனை புறம் என்று அரற்றுகிறானே. மனிதனின் உள்ளம் இறைவன் வாழும் இல்லம் என்று அறிந்தும் அவன் வேற்றான் என்று புலம்புகிறானே மனிதன் என்று ஆதங்கப்படுகிறார் திருமூலர். மனித இயல்பு மனித நேயம். மனிதன் எல்லா உயிர்களையும் தம்முயிர் போல் நேசித்து வாழ வேண்டும். அதுவே அவனுடைய இயல்பாகும். அன்பு கடவுளின் அடிப்படைத்தன்மை. அன்பே கடவுள், லவ் இஸ் காட் என்று அதனால்தான் சொல்லுகிறோம். அதாவது உயிர்களில் பேதம் பாராட்டாமல் மனிதர்களிடம் மட்டுமின்றி சக உயிர்களிடம் அன்பு பாராட்ட வேண்டும். அன்பெனும் வலையில் அகப்படும் மலையே என்று மணிவாசகர் ஈசனை அன்பு வலைக்குள் பிடிக்கிறார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளல் பெருமான் மனம் முழுவதும் அன்பால் நிறைந்து உயிர்களில் துன்பம் கண்டு தன் உடல் முழுவதும் கண்ணீரால் நனைந்த சீவகாருண்ய மூர்த்தி வள்ளல் பெருமான். அம்புவில் ஆலிபோல் அன்புருவினில் என அன்பா கரைத்தருள் அருணாச்சலா என அட்சர மணமாலையில் வேண்டுகிறார் பகவான் ரமணர். அருணாச்சலா, தண்ணீரும் பனிக்கட்டியும் ரூபத்தில் வேறானாலும் அடிப்படை இயல்பில் இரண்டும் ஒன்றே. வெப்பத்தால் பனிக்கட்டி உருகி நீராவது போல் அன்புருவான உன்னில் பனிக்கட்டி போன்ற என்னை கரைத்து வேறுபாடின்றி என்னோடு கலந்து இருப்பாய் அருணாச்சலா. இரண்டாவது நிலையான கடவுள் மனிதன் என்ற நிலையில் கடவுள் முன் நிற்கிறார். எப்போதும் ஆணவம் அகங்காரம் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளும். அகங்காரம் உள்ள இடத்தில் மனித நேயம் இருக்காது. இன்று சில போலி சமயவாதிகள் தங்களை அவ்வாறு சொல்லித் திரிகிறார்கள். அவர்கள் இறைநிலைக்கு எதிரானவர்கள். கடவுள் மனிதன் என்ற நிலையில் கடவுள் முன்னிருந்து மனிதனை வழிநடத்துகிறார். விவிலியத்தில் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று ஒரு வாசகம் உள்ளது. உண்மையில் கடவுளை தன்னை உணர்ந்த மெய்ஞானிகள் கிஞ்சித்தும் அகங்காரமின்றி தன்னை சக மனிதர்களிடம் தாழ்த்தி காண்பார்கள். தன்னை முழுமையாக லோக சேமத்திற்காக அர்ப்பணித்துக் கொள்வார்கள். நாயன்மார்கள், ஆழ்வார்கள், சித்தர்கள் போன்ற ஞானிகள் இறைவனுடைய தொண்டர்களுக்கு தொண்டராவார்கள். ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.